ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பேய் கொட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்க ஊட்டில இருந்து ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கார் ப்ராப்ளம் ஆகி அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பட்டன் கேமரா கிடைக்குது. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டை பாடுறவங்க எல்லார் தலையிலுமே ஒரு கொட்டு விழுது. என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அப்படி அந்த பாட்டுல என்ன மர்மங்கள் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேமரால என்ன விஷயம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஹாரர் கலந்து சொல்லியிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா நம்ம ஹீரோயின் தான். அவங்க இந்த படத்துல வந்து பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா டுவல் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மியூசிக் இந்த மாதிரி பல கிராஃப்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்காக பல வேர்ல்ட் ரெக்கார்டையும் சாதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஓரளவு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துல இவங்க காட்டுற ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வர சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கு. பட்ஜெட் வைஸ் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு மினிமம் கேரண்டியான படமா கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா படத்துல இவங்க காமிக்கிற ஹாரர் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி எந்த சீன் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் வருது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா எழுதி எடுத்து படத்துல இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்க. குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத வச்சுட்டு என்னென்னலாம் பண்றாங்க, அதனால என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்றத ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பல சீன்ஸ் ஆனா பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. இவங்க என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.